ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கோரிக்கொண்டிருக்கிற ஒரு எளிய பரிகாரம். நம்ம சில நாட்களானது இருக்கிறது, அதுவும் இந்த சக்தியான நாட்கள்ல நம்ம எங்கு சென்றாலும் சில பொருட்களை நம்மளுடனே எடுத்து சென்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் என்று காஞ்சி மகான் அவருடைய பக்தரிடம் கூறிக்கொண்டே இருப்பார். எல்லா நாட்கள்லையும் இந்த பொருட்களை நம்ம கொண்டு சென்றோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அதுக்குன்னு சில நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள்ல நம்ம இந்த பொருட்களை நம்முடனே வைத்திருக்கணும். அப்படி நம்முடனே வைத்திருந்து நம்ம சென்றோம் அப்படின்னா செல்கின்ற இடங்கள்ல அனைத்து இடங்கள்லையும் நமக்கு புகழ் நம்மளுக்கு தேடி வரும். எந்த விதமான கெட்ட சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் நம்மை தாக்காது. இந்த ஒரு பொருளானது நம்மளுடனே இருந்து நமக்கு அதிக அளவுல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்று சர்வ ஏகாதசியானது இருக்கிறது. இந்த ஒரு நாள்ல பெருமாளுக்குரிய ஒரே ஒரு பொருளை நம்மளுடனே நம்ம கொண்டு சென்றோம் அப்படின்னா பெரிய மாற்றத்தை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். சில சக்தியான நாட்கள்ல சில அந்த தெய்வத்துக்குரிய சக்தியான பொருட்களை நம்முடைய வீட்டில் நம்ம வைத்திருக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த சில நாட்கள்ல இந்த பொருட்களை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். நிச்சயம் அது பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வெளியே போகும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் தெய்வ சக்தி நம்ம பாதுகாக்க வேண்டும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு பொருளை உங்களுடனே வைத்திருங்க. ஒவ்வொரு அடியிலையும் நன்மைகளும் நடக்கும், கெடுதல்களும் நடக்கும். நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை உங்களுடனே எங்கு சென்றாலும் கொண்டு செல்லுங்கள். இந்த ஒரு நாள்ல நம்ம வெளியில் வேலைக்கு சென்றாலும், பயணத்திற்கு சென்றாலும், மருத்துவமனைக்கு சென்றாலும், கோர்ட்டுக்குன்னு எங்க சென்றாலும் சரி, அங்க செல்கின்ற இடத்துல உங்களுக்கு தான் முதல் மரியாதையானது கிடைக்கும். நீங்க நினைத்து செல்கின்ற காரியமோ இந்த ஒரு பொருளை உங்களுடன் வைத்திருக்கும் பொழுது நிச்சயமா அந்த ஒரு காரியங்கள் நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கூறுவாங்க, சர்வ ஏகாதசி நாள் அப்படின்னாலே பெருமாளை நினைத்து எவ்வளவோ பணங்களை செலவழிக்கணும், எவ்வளவோ பண்ணணும், எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணணும்னு கூறுவாங்க. ஆனா இன்னும் சில மகா பெரியவா அவர்கள் கூறிய ஒரு பரிகாரம் இருக்கு. அந்த பெருமாளுக்குரிய சர்வ ஏகாதசி நாள்ல பெருமாளுக்குரிய பொருளை நம்மளுடனே வைத்து கொண்டு நம்ம சென்றோம் அப்படின்னா அதிக அளவுல நமக்கு பாதுகாப்பு ஏற்படும். எந்த விதமான தீய சக்திகளும் நம்மை அண்டாது. நம்ம மனது முழுவதும் பெருமாள் மட்டும் இருந்தாலே போதும். பெருமாளை நினைத்து கொண்டு நம்ம சென்றோம் அப்படின்னா நம்ம செல்கின்ற இடங்கள்ல பேரும் புகழும் நமக்கு தேடி வரும் என்று காஞ்சி மகான் மகா பெரிவா கூறிக்கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பொருளை பத்தி தான் நம்ம ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒரு சிறிய பொருள் மட்டுமே நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற எதிர்மறை சக்திகள், திடீர் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு கவசம் போல அது நம்மளுடன் இருந்து பாதுகாக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பத்தி தான் நம்ம ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். சாஸ்திரங்களும் சரி, மகாபிரிவா அவர்களும் சொல்லப்படுவது ஒன்னே ஒன்றுதான். சர்வ ஏகாதசி நாள் விஷ்ணுவோட சக்தி பூமியில அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளா இந்த ஒரு நாளானது கருதப்பட்டு வருகிறது. அந்த சக்தியை ஒரு பொருளின் மூலம் நம்ம நிறுத்தி நம்மளுடனே வைத்து கொண்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு நாள் தான் இந்த சர்வ ஏகாதசி நாள். அந்த நாள் முழுவதும் நம்முடன் அந்த ஒரு சக்தியானது ஏற்படும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நிச்சயமாக அது தடுத்து நிறுத்தும். அதனாலதான் நம்முடைய முன்னோர் காலங்கள்ல, பழைய காலங்கள்ல முனிவர்கள் யாத்திரை போகும் பொழுது சில பொருட்களை உடலில் வைத்து கொண்டு செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது எந்த விதமான தீய சக்தியிலும் அவர்களை அண்டாமல் இருக்கத்தான் அவங்க இப்படி பண்ணினாங்க அப்படின்னு காஞ்சி மகான் அந்த பக்தரிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் என்னென்ன? துளசி இலை, அதனுடன் சிறிதளவு கல்லுப்பு, இந்த ரெண்டையும் சிறிய துணியில கட்டி வைத்துக் கொள்ளணும். இதுதான் இந்த சர்வ ஏகாதசியில ஒரு பாதுகாப்பு பொருளா இந்த ஒரு நாள்ல நமக்கு பயன்படும். பார்ப்பதற்கு சாதாரணமாக உங்களுக்கு தெரியலாம், ஆனா அதனுடைய சக்தி மிகவும் ஆழமாக இருக்கும். இதனை செய்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய சக்தியானது புரியும். இது மற்ற நாட்களை விட இந்த ஏகாதசி நாள்ல தான் இதனுடைய சக்தி அதிகமா இருக்கும். மற்ற நாட்களை இது நீங்க கொண்டு சென்றாலும் ஒன்றுதான், கொண்டு செல்லாமல் இருந்தாலும் ஒன்றுதான். ஆனா ஏகாதசி நாட்கள்ல இதை உங்களுடனே வைத்திருங்கள். உங்களுடனே வைத்து எப்பொழுதும் எங்கு சென்றாலும் சரி அந்த நாள் முடியும் வரை உங்களுடனே வைத்திருங்கள். நிச்சயமா எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த துளசி அவ்வளவு சக்தியை நமக்கு தேடி கொடுக்குமா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்குமான்னு. துளசி அப்படின்னா என்ன? பெருமாள் விஷ்ணுவின் ஒரு உயிராக கருதப்படுகிறது. துளசி இருக்கின்ற இடத்துல எதிர்மறை சக்தி எதுவுமே தங்காது. அதனாலதான் வீட்டிற்கு முன்பும் சரி, வீட்டிலே சுற்றியும் எப்பொழுதுமே துளசி செடிகளை நம்ம வச்சிருப்போம். அப்படி வச்சிருக்கும் பொழுது தீய சக்திகள் எதுவும் நம்முடைய வீட்டிற்குள்ள வராம தடுக்கத்தான் இந்த பெருமாளுடைய அந்த
பொருளை நம்முடைய வீட்டிற்கு முன்னாடி நம்ம நட்டி வைப்போம். அப்படிப்பட்ட துளசி இலைகளை உங்களுடனே நீங்க வைத்திருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் எதுவும் உங்களை நெருங்காமல் இருக்கும். அதனால தான் பெருமாளுடைய பூஜை துளசி இல்லாம எப்பொழுதுமே நிறைவேறாது. துளசி இல்லாம பெருமாளை நம்ம பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பூஜையில எந்த விதமான சக்தியுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு காஞ்சி மகான் மகாபிரிவா கூறுவார். அதே நேரத்துல கல்லுப்பு எதுக்கு இந்த ஒரு நேரத்துல நம்ம எடுத்து செல்றோம் அப்படின்னா, கல்லுப்பு அப்படிங்கிறது பூமியோட தத்துவமா கருதப்படுகிறது. திருஷ்டி கண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு சக்தியா இந்த கல்லுப்பானது கருதப்பட்டு வருகிறது. பழைய வீடுகள்ல வெளியே போகுவதற்கு முன்னாடி கல்லுப்பை கையில எடுத்துக்கொண்டு வாசல்ல வைப்பாங்க. அப்படி வைக்கும் பொழுது செல்கின்ற காரியத்துல எந்த விதமான தடைகளும் நம்மை தாக்காம இருக்குமாம். அதற்காண்டி அந்த ஒரு கல்லுப்பை நம்மளுடனே வைத்திருப்பார்கள். எனவே நீங்களும் இந்த ஒரு கல்லுப்பையும் உங்களுடனே வைத்திருங்கள். இந்த ரெண்டையும் எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா, ஜனவரி 29 காலையில 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இதை நம்ம செய்யணும். இதற்கு தேவையானது 3 அல்லது 5 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய துளசி இலைகள், ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு, ஒரு சிறிய சுத்தமான துணி. அந்த ஒரு துணியானது சிவப்போ அல்லது மஞ்சள் நிறத்துல இருந்துச்சுன்னா மிகவும் சிறப்பு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, துளசியை கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு கல்லுப்பை சேருங்க. சேர்த்துட்டு அதை நீங்க ரெண்டையும் சேர்த்து அந்த துணி இருக்கல்லவா, அந்த துணியில வைத்து கட்டிக்கிடணும். கட்டும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நீங்க சொல்லணும், பெருமாளை நான் செல்லும் எல்லா இடத்திலும் நீயே என்னை பாதுகாப்பாக இரு, நீயே எனக்கு பாதுகாப்பாக இரு அப்படின்னு நீங்க இந்த ஒரு வார்த்தையை கூறிக்கொண்டு அந்த ஒரு துணியை நீங்க கட்டணும். கட்டிட்டு அந்த ஒரு துணியை உங்களுடன் உங்க கூட இருக்கிற பாக்கெட்லயோ இல்லைன்னா உங்களுடைய பேக்கில கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா அந்த ஒரு பொருளானது உங்களுடனே இருக்கணும். அந்த சிவப்பு நிற மூட்டை உங்களுடனே இருப்பது போல் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். நீங்க இந்த ஒரு கட்டிட்டு இந்த ஒரு பொருளை நீங்க உங்களுடைய உள்ளங்கையில வைத்து பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். ஓம் நமோ நாராயணாய சர்வதோஷ நிவாரணாய மம மார்க்கம் ரச ரச அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில வைத்துக்கொண்டு 11 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதற்கப்புறம் இந்த ஒரு மூட்டையை எடுத்து அந்த சிவப்பு நிற துணியை பர்சோ உங்களுடைய கைப்பையிலையோ உங்களுடைய சட்டையில கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த ஒரு பொருளை நீங்க வைத்துக்கிடணும். உங்களுடனே நீங்க வைத்திருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கிற பேக்லயும் உங்களுடைய கைப்பையில கூட நீங்க இந்த பொருட்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனா உங்க கூட அந்த அந்த ஒரு பொருளானது உங்க கூடயே இருக்கிற மாதிரி வைத்திருங்கள். நிச்சயமாக எந்த விதமான கெட்ட சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் உங்களை தொடவே தொடாது. முக்கியமான ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஒரு பொருளை எக்காரணத்தை கொண்டும் நம்ம தரையில வைக்கவே கூடாது. நம்மளுடன் இருப்பது போல நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்மளுடன் இருப்பது போல அதை வைத்துக் கொண்டால் மட்டுமே அதனுடைய சக்தியானது இருக்கும். தரையில வச்சுட்டீங்க அப்படின்னா அதனுடைய சக்தியானது போயிடும். எனவே உங்களுடனே இருக்கிற மாதிரி அந்த ஒரு பொருளை நீங்க வைத்திருங்க. இந்த ஒரு பொருளை நம்ம சர்வ ஏகாதசியில நம்மோட நம்ம வைத்திருக்கும் பொழுது வெளியில பிரச்சனை எதுவும் வராம நம்மளை தடுக்கும். எதிர்பாராத தடைகள் அனைத்தையுமே உங்களை விட்டு விலக்கும். மனதைரியத்தை அதிகமா ஏற்படுத்தும். பயம் பதற்றம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக இருக்காது. விஷ்ணுவோட பாதுகாப்பை நீங்களே உணர்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாள் முடிந்தவனையும் அந்த ஒரு மூட்டையை எடுத்து ஓடுகின்ற நீரிலேயோ அருகில் இருக்கக்கூடிய செடி கொடிகளையோ மரத்துக்கு அடியிலையும் ஒரு சிறிய குழிமானி தோண்டி அதற்குள்ள போட்டு புதைத்து வைத்திருங்க. நிச்சயமா இது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சர்வ ஏகாதசியில பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சில பொருட்களை உங்களுடனே வைத்து செல்லுங்க. நிச்சயமா அது பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம இதை நீங்க செய்யுங்க. இதை செய்யும் பொழுது நம்பிக்கையுடன் நீங்க இதை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பாக இது மாறும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய எளிய பரிகாரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபிரிவா அருளிய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இதனை செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம்.